ஹாய் கைஸ், இன்னைக்கு ஆஃப்டர்நூன் ரெசிபி என்னன்னா மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்னா காளான், வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது மட்டும் இருந்தால் போதும். தென் எண்ணெயை ஊற்றி உள்ள ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு தென் அதுக்கப்புறம் வெங்காயத்தை நல்லா ப்ரௌனிஷாக வர வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளியும் பச்சை மிளகாயும் போடணும். தக்காளி போடையில் கொஞ்சோண்டு உப்பு போட்டால் சீக்கிரமே வெந்துடும். ஸோ போட்டு நல்லா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். நம்ம இன்க்ரீடியன்ட் எல்லாம் எவ்வளோ தொலைக்கு பச்சை வாசனை போதோ அவ்வளோ தொலைக்கு நம்ம குழம்பு எல்லாம் டேஸ்டியாக இருக்கும். ஸோ எவ்வளோ தொலைக்கு நம்ம வதக்குறோமோ அதுதான் மெயின். ஸோ நல்லா வதக்குனதுக்கப்புறம் மிளகாப்பொடி, மல்லிப்பொடி நமக்கு தேவையான அளவு உள்ளே போட்டுறணும். போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடி பிடிக்காத மாதிரி எவ்வளோ தொலைக்கு நம்ம அந்த மிளகாப்பொடி எல்லா கன்சிஸ்டன்சியுக்கும் தேவையான தண்ணியை நல்லா ஊற்றி நல்லா கொஞ்சம் நேரம் ஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைக்கி வச்சிருந்த மஷ்ரூமை உள்ளே போட்டுறணும். மஷ்ரூமை உள்ளே போட்டுட்டு நல்லா அந்த மிளகாப்பொடி, மல்லிப்பொடியோட இதெல்லாம் உள்ள மஷ்ரூம்குள்ளே உள்ளே சேர்ற மாதிரி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு முடிச்சிட்டோம்னா அவ்வளோதான். எவ்வளோ தடவைக்கு நம்ம கொதிக்க விடுறோமோ அவ்வளோ தடவைக்கு குழம்பு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் மஷ்ரூமில் என்ன பெனிஃபிட் இருக்குன்னு பார்க்கலாமா? விட்டமின் டி இதில் அதிகமாக இருக்குது. தென் செலினியம்னா தைராய்டு ஹார்மோன் சுரக்கிறது. அதை சுரக்க விடாமல் பண்ணுறது இதோட வேலை. மஷ்ரூம் சுரக்க விடாமல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தென் அப்படியே தைராய்டு இருந்தாலும் அதை கட்டுப்பாடுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கும் காளான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தென் பேபிஸ்க்கு ரொம்ப மஷ்ரூம். ஏன்னா அதில் இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்குது. இதனால குழந்தைகளுக்கு அடிக்கடி கோல்டு, ஃபீவர் இதெல்லாம் வர்றது ரொம்ப தடுக்கலாம். என் பையனுக்கெல்லாம் நான் 1.5 வயசுலேருந்து இதை கொடுத்து பழக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போ வரைக்கும் அவன் நல்லா சாப்பிடும். ஸோ எல்லாருமே இந்த மாதிரி உங்களுடைய குழந்தைகளுக்குலாம் இப்போவே கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். எல்லாரும் இதை வீட்டில் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.